நான் திருச்சி பக்கத்துலேருந்து பாலக்குறிச்சின்ற ஊர்லேருந்து வரேன். 12th படிக்கிறப்ப என்னோடய அப்பா வந்து இறந்துட்டாங்க. அடுத்து 2020 வந்து கோவிட் வந்துருச்சு. நான் அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு செம் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் லைஃப் எல்லாமே ஆல் பாஸில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2021 எங்கள் அம்மா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து ஏஜ் ஆயிடுச்சுன்னு அதனால் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பிஜி ஜாயின் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா காலேஜ் படித்து எந்த யூஸும் இல்லை. ஸோ ரொம்ப நாளாக நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். 2 இயர்ஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்து பிரதர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தேன். திடீர்னு பிரதர் சொல்லி 10 நாளையிலே என்னோடய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. 10 lakh அப்ளிகன்ஸில் வந்து நான் ஒரு ஆள் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நான் வந்து செலக்ட் ஆகி 1 year ஆக போகுது. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ திடீர்னு சாதாரண கட்டி மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்துருச்சு. ஸோ சாதாரண கட்டி தானே நாங்கள் விட்டுட்டோம். அது வந்து பேக் சைடு முதுகில் வந்து நல்ல ஃபுல்லாக பஸ் வச்சிருச்சு. அது வந்து உயிரே போகிற அளவுக்கு அபாயம். டாக்டர்லாம் திடீர்னு சர்ஜரி லெவல் போயிட்டு காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி கூட சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். 1 weekலேயே டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி கடவுள் எங்களுக்கு பெரிய மிராக்கிள் செஞ்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். என் பேர் எலிசா கேசவன். நான் ஒரு 5 வருஷமாக வீடு கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். வீடு தளம் போட்டு விட்டேன், அது அப்படியே நின்றுடுச்சு. 5 வருஷமாக கட்டவே முடியல. இந்த அன்பரின் பாதத்தில் 1 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். போன வருஷம் லாஸ்ட்டு டிசம்பர் மாதம் நான் ஜபகோபுரத்துக்கு போயிருந்தேன். அப்போ திடீர்னு ஐயா அங்கே வந்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அங்கே வந்து ஜெபம் பண்ணார் எங்களுக்காக. இது போல் வீடு கட்ட முடியல ஐயா, 5 வருஷமாக அப்படியே நிற்குதுன்னு சொன்னேன். இங்கே வந்துட்டிங்களா, நீங்கள் அடுத்த மாதத்தில் வீடு கட்டிட்டு பாருன்னு சொல்லி அனுப்பிச்சார். அது மறு மாதமே அந்த மாதமே எனக்கு வீடு கட்ட ஆண்டவர் எங்கிட்ட பைசா இல்லை, இருந்தாலும் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. கேட்ட இடத்துல கொடுத்து வீட்டை கட்டி முடிக்க எங்களுக்கு கிருபை தந்தார் ஆண்டவர். அதுக்காக ஆண்டவர் கொடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முன்னிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறீர்? என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தூரத்தில் அல்ல, உங்களுக்குள் அவர் வாசம் செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறார்? சரி, உங்களுக்குள் வாசம் செய்த ஆண்டவர் இனி உங்க கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள் அப்படித்தான் மோசையை கூப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணார். இதோ எனக்கும் உனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் கூட இருந்து நான் ஜனங்களுக்கு செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் இனி உன்னை பார்க்க மாட்டார்கள், என்னை பார்ப்பார்கள். உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இப்போ உங்கள் கூடவே இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு உங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிற ஆண்டவர் இனி அவருடைய செய்கையை ஜனங்கள் உங்களிடத்தில் பார்க்கும்படி உங்களை இயக்குவார். ஆண்டவர் வேதத்திலே சில மனுஷர்களுக்குள் பிரவேசித்த பொழுது, அவர்களோடு ஆண்டவர் இணைந்து கொண்ட பொழுது, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி
இன்றைக்கு உங்களுக்குள் வாழ, உங்களுக்குள் எழுந்தருளி இருக்கிற இயேசு உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கும் அப்படியே நடக்கும் என்கிற நம்பிக்கையின் வார்த்தைகளை உங்கள் சிரசிலே வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். முதலாவது தாவீது என்கிற ஒரு மனுஷனோடு ஆண்டவர் இருந்தார். என்ன நடந்தது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தபடியினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு இப்பொழுது வேறு எங்கும் இல்லை, உங்கள் இருதயத்திற்குள்ளே அவர் வந்துவிட்டார். இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது? நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில் பின்தங்கி கொண்டிருந்த நீங்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்த நீங்கள், சரீரத்தில் ஆரோக்கியத்திலே பின்தங்கி இருந்த நீங்கள், சமுதாயத்திலே பின்தங்கி இருந்த நீங்கள், வேலை ஸ்தலத்திலே பின்தங்கி இருந்த நீங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கி இருந்த நீங்கள், இனி நாளுக்கு நாள் விருத்தியை பார்க்க போகிறீர்கள். இது முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு உத்தரவாதம். நாளுக்கு நாள் விருத்தி. மாசம் மாசம் அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, வாரத்துக்கு ஒரு முறை இல்லை, நாளுக்கு நாள். பொதுவாக பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்கள பார்த்தா வருஷத்துக்கு ஒரு முறை அப்ரைசல் என்று சொல்லுவார்கள். அப்ரைசல்னால் சம்பள உயர்வு. அரசாங்கம் திடீர்னு சொல்ல இவங்களுக்கு இத்தனை % அகவிலைப்படி அதிகரிப்பு, இந்த அலவன்ஸு இவ்வளவு அதிகரிப்பு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கலாம், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கலாம், 8 மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்கலாம். ஆனால் பரலோக அரசாங்கம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா, நாளுக்கு நாள் உங்களுக்கு விருத்தி. அப்படின்னா நாளுக்கு நாள் பரலோகம் உங்களுக்கு அப்ரைசல் போட போகுது அப்படின்னு அர்த்தம். தாவீதுக்கு நாளுக்கு நாள் விருத்தியை தான் ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பட்டாளத்தில் சவுல் ராஜாவுடைய அரண்மனையில், நம்ம பாஷையில் சொன்னால் மிலிட்ரியில் வேலை செய்தாங்க. எல்லா சகோதரர்களும் மிலிட்ரி அப்படின்னு அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் நம்ம பாஷையில் சொன்னால் கவர்மெண்ட் ஜாப். ஆனால் இவன் மட்டும் கறவல் ஆடுகளுக்கு பின்னால் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த ராஜ மேன்மையை ஆண்டவர் இவனுக்கு தான் கொடுத்தார். எந்த சகோதரர்கள் இவனை அற்பமாக நினைச்சாங்களோ அதே சகோதரர்கள் நடுவிலே ஆண்டவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். முதலாவது அவன் சவுல் ராஜாவுடைய பட்டாளத்தில் ஒரு யுத்த வீரனாகத்தான் சேர்த்து கொள்ளப்பட்டான். கோலியாத்தை வென்ற உடனடியாக இப்படிப்பட்ட ஒரு பலசாலி, இப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி நம்ம மிலிட்ரியில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சவுல் ராஜா அவனை முதல்ல மிலிட்ரி மேனாக தான் சேர்த்தார். நம்ம பாஷையில் சொன்னால் சிப்பாய் சேர்த்து கொண்டார். வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதன் பிறகு அவனை யுத்த வீரர்களுக்கு தளபதியாக நியமித்தான். அதன் பிறகு ராஜாவுக்கு மருமகனாக அவன் மாற்றப்படுகிறான். அதன் பிறகு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக 40 வருஷம் அரசாண்டான். 2 சாமுவேல் 5:4 வாசிப்போமா? தாவீது ராஜாவாகும்போது 30 வயதா இருந்தான். 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ஒரு மனுஷனோடு ஆண்டவர் இருந்தால் அவனுக்கு எப்போவுமே ரிட்டையர்மெண்ட் கிடையாது. தாவீது 30 வயசில் ராஜாவாயிட்டு 40 வருஷம் ராஜாவாக அரசாண்டான். அப்படின்னா 70 வயசு அவனுக்கு இருக்கும். 70 வயசில் யார் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கல. ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணால் ரிட்டையர்மெண்ட் யாரும் கொடுக்க முடியாது. அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடணும். ஆனால் தாவீதாக தான் சொல்கிறான், இதுக்கு மேலே எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது. அங்கே எந்த அரசியல் புரட்சி வந்து அந்த கெடுபிடி தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாம் தாவீது ஓடலை. அவன் அழகாக ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அவனாக சொல்கிறான், இதுக்கு மேலே எனக்கு ஓய்வு தேவை என்று சொல்லி அவனாக தான் அந்த பதவியை விட்டு இறங்கி வெளியே வந்து அவன் பிள்ளை ஆகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினானே தவிர யாருடைய நெருக்கடியும் அவனுடைய பதவியை பறிக்க முடியவில்லை. இன்றைக்கு
உன் பதவியை பறிக்க என்னென்ன நெருக்கடி யார் மூலமாக எப்படி வந்தாலும் இயேசு உன் கூட இருந்தால் உன் பதவியை பறிக்க முடியாது. அன்றைக்கு தாவீதோடு ஆண்டவர் இருந்தபடியினாலே அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவரால் பாராட்டு பெற்றான். இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசு சொல்ல முடியுமா, இவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய அளவில் இனி உங்களுடைய வாழ்க்கை மாறணும். இதுக்கு மேலே இயேசு உங்கள் இருதயத்தை விட்டு விலகக்கூடாது. அவர் உங்கள் கூடவே இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். இதுக்கு மேலே தாவீது எப்படி ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு ஆண்டவருக்கு பிரியமானது அவன் செய்ய பழகி கொண்டான். எல்லாரும் எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு ஒரு தோப்பு வேணும், எனக்கு ஒரு அரசாங்க வேலை வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், ப்ரமோஷன் வேணும். நீங்கள் இதெல்லாத்தையும் சுற்றி கேட்குறது போல இயேசுவே நீர் வேணும்னு கேளுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பார். நீர் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க, நீர் மாத்திரம் போதுன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார். அன்றைக்கு தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஆண்டவர் உன் இருதயத்தில் இருந்துட்டாருன்னா உன்னால் துதிக்காமல் இருக்க முடியாது, அவரை பாடாமல் உன்னால் இருக்க முடியாது, அவருடைய வசனத்தை கேட்காம உன்னால் இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். தாவீதை போல ஆண்டவருக்கு பிரியமான துதி பலிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கணும். தாவீதை போல எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு, அவன் ஒரு முறை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்து நிற்கும் பொழுது கேட்கிறான், இந்த தண்டை நான் பின்தொடரலாமா வேண்டாமா அப்படின்னா, எல்லா கஷ்ட நஷ்டத்தில் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று வழி நடந்தபடியினாலே அவன் வெற்றி பெற்று கொண்டே இருந்தான். அவசரப்படலை. அவன் கூட இருந்த 600 புருஷன்மார்களில் இவனை தவிர வேற எல்லாரும் டென்ஷனாக நிற்கிறாங்க, அவசரப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க, இவனை கல்லறையணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவனும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தணுமே தவிர ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா கேட்கவே கூடாது. கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திட்டு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு காரியங்களை செய்யும்போது அவன் இழந்து போன மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டார். நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். தயவு செய்து அவிசுவாச வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு வராதிருக்கட்டும். அது ஆண்டவரை ரொம்ப துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். ஒரு நாள் நீங்கள் புலம்பாதீங்க, எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படி சொல்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யலை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறதுக்கு உயிரை கொடுத்தாரு இல்லை, இதை விட வேறு என்ன அவர் செய்யணும்? இந்த கொரோனா வந்தது, நம்மளை சுற்றி எத்தனையோ பேரை வாரிட்டு போச்சு. நம்ம குடும்பத்துக்குள்ளே அது வந்துச்சு, பக்கத்து வீட்டில் வந்துச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இள வயதின் உதவிகள் எத்தனை பேர் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இள வயதில் மனைவியை இழந்த புருஷன்மார்கள், புருஷனை இழந்த மனைவிமார்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள் எவ்வளோ பேர் துடிச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் மத்தியில் இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு தாவீதை போல துதி பள்ளிகளை சொல்ல ஆரம்பிங்க. நாளுக்கு நாம் உன் வாழ்க்கையில் ஒரு விருத்தி ஆண்டவர் தருவார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை அரசனாக்கி அழகு பார்த்த ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், எனக்கும் ஒரு நாள் ஒரு வாழ்வு வரும். சில நேரங்களில் நம்மளை மனுஷர்கள் அற்பமாக பேசும்போது, கேவலமாக நடத்தும்போது, நம்முடைய இருதயத்தின் வேதனையின் நிமித்தம் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ பேசுடா பேசு, எனக்கு ஒரு காலம் வரும், எனக்கும் ஒரு நாள் வரும் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த விசுவாச வார்த்தை உன்னுடைய எதிர்காலத்தை துளிர்க்க பண்ணுகிற வார்த்தை. அவன் பேசிட்டான்னு சொல்லி மனமுடைஞ்சு போய் தற்கொலை பண்றதோ,
தேவையில்லாத மதுபான கடைக்கு போகிறதோ ஞானமான செயல் இல்லை. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள நின்று சொல்வார், எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப நான் உங்ககிட்ட பேசுகிறேன், கண்டிப்பா எனக்கு ஒரு காலம் வரும், எனக்கு ஒரு நாள் வரும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த காலம், அந்த நாள் ஆரம்பித்திருக்கிறது. எந்த இடத்துல வெட்கப்பட்ட தலை குனிஞ்சு நின்றீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நான் வியாபாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையில் நிறைய கடன் வாங்கி கஷ்டப்பட்டேன். தண்டல் வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் புல்லட்டில் மீசை வச்சுட்டு ஒரு அண்ணாச்சி வருவார். அவர் ரோட்டில் வந்து நின்ன உடனே பாஸ்புக்கையும் கொண்டு போய் காசையும் கையில் கொடுத்துடணும். இல்லைன்னாச்சுன்னா அந்த ரோடே அசிங்கப்படக்கூடிய விதத்தில் வெளியே நின்றுட்டு பேசுவார் கேவலமாக. பயந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். அவ்வளவு கொடூரமாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நாள் ரொம்ப வேதனைப்படுத்தி என்னை பேசிட்டார். அந்த நாட்களில் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு. அதனால கொஞ்ச நாள் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து சரியாக ரீபே பண்ண முடியல. அவன் பேசின வார்த்தைகள் என்னோடய இருதயத்தை தைத்தது. நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், அண்ணாச்சி நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நான் கொடுத்துட்றேன் அண்ணாச்சி. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, கொடுக்க முடியலைன்னா நாண்டுக்கிட்டு சாவணும், பேசக்கூடாது. அவ்வளவு கடினமாய் பேசின வார்த்தைகளை கேட்டு என்னுடைய இருதயம் நுறங்கி போனது. அப்படியே நேரம் வீட்டுக்கு போனேன். அரை கதவை சாத்திட்டு ஆண்டவரிடத்தில் அழுதேன், ஆண்டவரே என்னைக்கு இந்த நிலைமை மாறும், என்னைக்கு இந்த கஷ்டம் மாறும். இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், சீக்கிரத்தில் உனக்கு மாறுன்னு சொன்னார். அதன் பிறகு படிப்படியாக ஆண்டவர் என்னை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து கடன் கொடுக்கிற அளவுக்கு மாற்றினார். ஆண்டவர் என்னை செல்வ சீமானாய் மாற்றி அதன் பிறகு ஊழியத்துக்கு அழைச்சி நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் எங்கள் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ் வழியே நின்று, ஸ்டீஃபன் எனக்கு ரொம்ப தெரியும், அவன் கஷ்டப்படுற காலத்தில் நான் அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இப்போ நான் கஷ்டப்படுறேன், அவன் ஆண்டவர் எங்கேயோ வச்சிருக்காரு, ஒரே முறை அவரை பார்க்குறதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு அழுறான். ரிசப்ஷன்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க, இப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப அழுறார், உங்களுக்கு கஷ்டப்படுற காலத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணாராமே, பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேர் சொன்னோடனே கஷ்டப்படுற நேரத்தில் அவர் ஹெல்ப் பண்ணலை. சரி பரவாயில்ல மேலே அனுப்புங்கன்னு சொன்னேன். நேரம் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு, தம்பி இன்னைக்கு நீ எங்கேயோ போயிட்டடா, நான் இங்கே எங்கேயோ கிடக்கிறேன், இன்னைக்கு உதவி கேட்டு வந்திருக்கிறேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவி. டிவியில் உன்னுடைய வார்த்தைகளை பார்த்து நான் நிறைய நாள் ஆச்சரியப்பட்டு அசந்து போய் ஆறுதல் அடைந்திருக்கிறேன். சில நேரங்களில் நான் ஏதாவது வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நினைக்கும் போது திடீர்னு ஆன் பண்ணும்போது உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன உற்சாகப்படுத்தி எப்படியாவது ஒன்றை வந்து பார்க்கணுன்னு சொல்லி வந்தேன். என் மனைவிட்ட சொன்னேன், நீங்கள் அந்த ஐயாவை போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புனா எனக்கு ஏதாவது உதவி செய் தம்பி என்று சொன்னார். நான் பழசை பற்றி எதுவுமே பேசலை, எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவர் என்ன எனக்கு நல்லா வச்சிருக்காருண்ணே, அதனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என்ன செய்யணுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு பஞ்சர் கடை வச்சு கொடுப்பா, அதை வச்சு பிழைச்சிக்கிறேன், ஒரு பஞ்சர் கடை வச்சு கொடு. அவ்வளவு செல்வ சீமான், கையில் இருக்கிற ஒரு மோதிரம் 4 விரல வரைக்கும் அவ்வளவு செல்வ சீமான், களத்துல எல்லாம் நகை போட்டுட்டு வந்தேன். எத்தனையோ பேருடைய கண்ணீர். நான் சொன்ன பரவாயில்லை, எவ்வளவு செலவாக. ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு ஒரு கடைக்கு அட்வான்ஸ் 10,000,
அந்த பஞ்சர் ஓட்டுறதுக்கு உள்ள அந்த டூல்ஸ், அதன் பிறகு ஒரு மோட்ரு ஒன்று ஏர் அடைக்கிறதுக்குள்ள ஒரு மோட்ரு, எல்லாம் சேர்த்து ஒரு 45,000 ரூபா ஒரு கொட்டேஷன் கொடுத்தார். சந்தோஷமா அவருக்கு செய்து கொடுத்தேன். இன்னைக்கு அந்த குடும்பம் பிழைக்கிறோம், ஏதோ லைஃப் ரன் பண்றார். எதுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்? யார் உங்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி நீ அழிஞ்சிருவ, நீ எழும்ப மாட்டேன்னு சொன்னாங்களோ, அவர்களுக்கு முன்பாக நீ எழும்பி நிற்ப. அதான் ஆண்டவருடைய ஸ்டைல். அன்றைக்கு தாவீது அவனுடைய சகோதரர்களுக்கு பயரும் தண்ணியும் கொண்டு போய் கொடுக்க போனான் யுத்த காலத்துக்கு. அவன் சகோதரில் ஒருத்தன் அற்பமா சொல்றான், வந்தியா கொடுத்தியா போயிட்டே இரு, உனக்கு என்ன வேலைங்க, நிக்காத, அற்பமா எண்ணினான். ஆனால் அதே சகோதரர்கள் நடுவிலே ஆண்டவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு யாரெல்லாம் உங்களை அவமானத்தோடு பேசினாங்களோ நடத்தினாங்களோ, உன் கஷ்ட காலத்துக்கெல்லாம் முடிவு. இன்னைக்கு வரைக்கும் நீ கடன் வாங்கிட்டு இருந்திருக்கலாம், இதுக்கு மேல கடன் கொடுக்கிற அளவுக்கு, உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். நேற்றைக்கு வரைக்கும் அநேகரிடத்தில் நீ போய் கையேந்திர, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கை கூப்பி வந்திருக்கிற உன்னை இனி ஒருவன் முன்னிலையிலும் கையேந்த என் ஆண்டவர் விட மாட்டார். அவர் ரொம்ப நல்ல தேவன், ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இன்னைக்கு பிறகு நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம், இன்னைக்கு விட நாளைக்கு ஒரு முன்னேற்றம், நாளைய விட நாளை மறுநாள் ஒரு முன்னேற்றம் உங்க சரீரத்தில் இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். யோபு சொல்கிறான், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்படித்தான் காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த முடிவு நாள் வந்த பொழுது இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை இல்லை, என் ஆண்டவர்கிட்ட நான் இரட்டிப்பான நன்மையை கேட்கல, இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு, யோபுக்கு 2 மடங்கு கொடுத்தார். அந்த சந்தோஷத்தை அவனால் தாங்க முடியல, ஆனா உங்களுக்கு 1000 மடங்கு கொடுப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகள் இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும்,
டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள், உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.